ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் சினிமா. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோவில் சோலோ லெவலிங்கில் பார்த்தீங்கன்னா எபிலாக்னு ஒரு 20 சாப்டர் இருக்கு. அந்த எபிலாக் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். பட் நிறைய பேர் சோலோ லெவலிங்கோட கண்டினியூஷனான ராக்னராக்கையும் போட சொல்றீங்க. ஒருவேளை நான் ராக்னராக் வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எபிலாக் சாப்டர்ன்றது ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சார் ரைட்டு இந்த எபிலாக்ல இருக்கக்கூடிய 20 சாப்டருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஷாட் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிலாக் சாப்டர்ஸ்ல என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். இந்த வீடியோன்றது எப்பயும் போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோன்றது உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சார் ரைட் கைஸ், வளவல பழக்கலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வு டைமென்ஷன் ரிஃப்ட்ல 27 வருஷம் மோனாக்ஸோட சண்டை போட்டு எல்லா மோனாக்ஸுமே போட்டு தள்ளியிருப்பான். நம்ம ஜின்வு டைமென்ஷன் ரிஃப்ட்ல 27 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அதே நம்ம உலகத்தோட டைமிங் படி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நம்ம ஜின்வு உலகத்திலே இருந்திருக்க மாட்டான். அவன் இந்த டைமென்ஷன் ரிஃப்ட்ல இந்த 2 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். இந்த 2.5 வருஷத்துல ஜின்வுவோட ஓவர்வெல்மிங்கான பவர்ஸ்னால புதுசா ஒரு சில பேர் பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம செலினா இருக்கா இல்லையா, அவ வந்து ஆரம்பத்தில் சும்மா நார்மலா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தியாக தான் இருந்திருப்பா. பட் இந்த 2.5 வருஷத்துல அவளுக்கு பவர்ஸ் ஆக்டிவேட் ஆகி அவ ப்ரெடிக்ட் பண்ற ஃபியூச்சர் எல்லாமே கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் ஜின்னுவோட ஓவர்வெல்மிங்கான பவர்ஸால இந்த புது உலகத்திலையுமே பவர்ஸை லைட்டாக ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் நம்மளுக்கு செலினாரை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு ரூலர் ஜின்னு கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் அந்த ரூலர் ஜின்னு கிட்ட உங்களோட ஓவர்வெல்மிங்கான பவர்ஸால இந்த உலகத்தில் புதுசாக நிறைய பேர் பவர்ஸ் ஆக்டிவேட் பண்றாங்க. ஸோ இனிமேல் நீங்க இங்கே இருக்கக்கூடாது, உங்களை நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூலர் ஜின்னு கிட்ட சொன்ன உடனே அப்போ ஜின்னு என்னதான் குட்டி குஞ்சானா இருந்தாலும் அவனோட பவர்ஸ் ஃபிளெக்ஸ் பண்ணி என்னடா அவங்களோட வேலை முடிஞ்சோடனே என்னைய போட்டுத்தெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ரூலர் கிட்ட சொன்ன உடனே அந்த பைப்ல மறந்து போய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க இங்கே இருக்கிறதா இருந்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஜின்னுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி நம்மளோட வேலை முடிஞ்சு இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் இருந்தோம்னா நம்ம ஒரு பாராசைட் மாதிரி நம்மளால ஏகப்பட்ட பேத்துக்கு பிரச்சனை ஆகும் போல, நான் இந்த உலகத்தில் இருக்கவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு ஓடுவா. அந்த பொண்ணு பார்த்தோன்னே நம்ம ஜின்னுவும் டக்குன்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே போய் யாராது அப்படின்ற மாதிரி பார்ப்பான். பார்த்தா தட் இஸ் நன் அதர் தென் நம்ம சாஹே தான். அப்போ நம்ம ஜின்னுவும் நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு, அதாவது இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சவங்களும் வாழ்றாங்க, என்ன பிடிச்சவங்களும் வாழ்றாங்க, அவங்களுக்காண்டியே நான் இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல நான் அதை மட்டும் ஒரு காரணமா சொல்ல விரும்பல, நான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய காரணத்தை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சாஹேவை பார்த்தே சொல்லுவான். அதாவது நம்ம ஜின்வு சிம்பாலிக்கா என்ன சொல்ல வரானா, சாஹேவை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டானா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு, அப்ப நான் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரணம் வந்துடும் இல்லையா. ஸோ அதைத்தான் அப்படியே சிம்பாலிக்கா சொல்ல வராப்ல. இதுக்கப்புறம் நம்ம ஜின்னு அவனோட நார்மல் லைஃபை வாழ்றதுக்காண்டி ஹை ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறான். அப்போ ஜின்னு ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறான் இல்லையா, அந்த ஹை ஸ்கூலோட பிரின்சிபல் அங்கே இருக்க பிடி டீச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக சங்ஜின்னு ஒருத்தன் வரான், அவனோட ப்ரீ ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஸ்கூலுக்கு போகாமலே இருந்திருக்கான், அதனால இந்த பையன் ஒரு சேட்டை பண்ணுற பையனாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் வந்த உடனே அவனை கண்டிச்சு கரெக்டான வழியில் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்சிபல் அந்த பிடி டீச்சருக்கு ஆர்டர் கொடுக்குறாப்ல. நம்ம பிடி டீச்சருமே சார் ரைட்டு சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. இதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகுது. நம்ம சஞ்சினுவுமே வரான். அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி செட் பண்றாங்க. அதுல நம்ம பிடி டீச்சர் சங்ஜின்வை பாத்துறாப்ல. அப்படி பிடி டீச்சர் சங்ஜின்வை பார்த்த உடனே சார் ரைட்டு இப்பவே இந்த பைப்ல அடிச்சு உடைக்கிட்டாதான் சரிப்பட்டு வருவான் அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டுற காண்டி போறாப்ல. பட் அந்த பிடி டீச்சர் சங்ஜின்வு கிட்ட போறதுக்கு முன்னாடியே நம்ம ஜின்வு அந்த பிடி டீச்சர் திரும்பி பார்க்கறான். பார்த்த உடனே பிடி டீச்சர்னால ஒரு செகண்ட் மறந்து போயிடுறான். பிகாஸ் பிடி டீச்சரால ஜின்வு சுத்தி இருக்க அந்த பயங்கரமான பிளாக் காராவை பார்க்க முடியுது. இதை பார்த்த உடனே பிடி டீச்சருக்குனாலும் அப்படியே பயத்தை தொடர் நடுங்கி சங்ஜின்வை மிரட்ட வந்தவன் அவன் பக்கத்துல இருந்தவனை பிடிச்சி என்ன ஒழுங்கா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பயத்துல மிரட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்னு கிளாஸுக்கு போய் காமன் கூலா உட்காந்துருக்கான். பட் அந்த கிளாஸுக்குன்னு ஒரு 2-3 புள்ளிஸ் இருப்பான் இல்லையா, அவங்க ஜின்னுவை பார்த்தோன்னே இவன் பெரிய கூலான பர்சனா, இவன் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஜின்னுவை போய் வம்புலுக்கு பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஜின்னுவை வம்புலுக்கிறதுக்கு சூஸ் பண்ண ஒன்று தான் ஜின்னு கையில் மாட்டேன் அந்த கிளவுஸ். ஜின்னு எப்பயில இருந்து ப்ரோ கிளவுஸ் மாட்ட ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம ஜின்னு ஆண்ட்ரிஸ்ல சண்டை போட்டுப்பான் இல்லையா, அந்த சண்டையை முடிச்சதுலேருந்தே நம்ம ஜின்னு எப்போதுமே அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் கிளவுஸ் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இதை பார்த்து அங்கிருந்த புள்ளிஸ் ஜின்னு கிட்ட நீ என்ன பெரிய இவனா ஸ்கூலுக்குள்ளேயே கிளவுஸ் போட்டு உட்காந்துருக்கேன், ஏன்னா அந்த கிளவுஸ்க்குள்ள டேட்டு எதுவும் போட்டிருக்கியா, ஒழுங்கு அந்த கிளவுஸ் உன் கையில இருந்து
சொல்லிட்டு அந்த கிளவுஸுக்குள்ள நீ என்னத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜின்னுவை மிரட்டுறாங்க. அப்போ நம்ம ஜின்னுவும் ஆரம்பத்தில் வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறேன். அவங்க கேட்குற மாதிரியே தெரியல. சார் ரைட்டுன்னு அவன் கிளவுஸை கலட்டுறான். அப்படி அவன் அந்த கிளவுஸை கலட்டினோடனே அதை பார்த்து சுற்றி இருந்த புள்ளிஸ் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. பிகாஸ் ஜின்னுவோட கைன்றது அப்படி ரண கொடூரமாக இருக்கு. பிகாஸ் நம்ம ஜின்னு ஆன்டிஸ்குள்ள சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா, அந்த சண்டையில் ஏற்பட்ட ஜின்னுவோட உடம்புல இருந்த எல்லா காயமும் ஹீல இருக்கும். எக்ஸப்ட் நம்ம ஜின்னுவோட இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஏற்பட்ட காயம் மட்டும் கடைசி வரைக்கும் ஹீல இருக்குது. அதனால தான் நம்ம ஜின்னு அந்த ஆன்டிஸோட ஃபைட் முடிஞ்சதுல இருந்து எப்போதுமே அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல க்ளவுஸ் மாட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ இதை பார்த்து அந்த புள்ளிஸ்மே இதுடா அவன் கை இப்படி ரண கொடூரமாக இருக்கு, இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நைட் எனக்கு கெட்ட கனவே வந்துடும் போலையாடா, நீ அந்த க்ளவுஸை போட்டுடுறா எப்போ அடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆளை உரா சாமின்னு ஜின்னு விட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊதின்சல்ல கட்டுறாங்க. நம்ம ஊதின்சல் இப்போ இந்த உலகத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அப்போ நம்ம ஊதின்சல் அவரோட பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாரு. பட் அவர் என்னதான் முக்கிய முயற்சி பண்ணாலும் அந்த பழைய மெமரிஸ்ன்றது மொத்தமாக மறைஞ்சு தான் போதே ஒழியா அவரால் அதை ஞாபகப்படுத்தவே முடியல. ஸோ ஊதின்சல் ஒரு டீயை வாங்கிட்டு அவரோட ஸ்டேஷனுக்கு போறாப்ல. அங்க 2 கிரிமினல்ஸ் நான் செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு தானே வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. பட் 2 பேருமே பயத்துல நடுங்கிக்கிட்டு எங்களை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க, எங்களை நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணலனா அந்த மிருகம் எங்களை கொன்றும் அப்படின்ற மாதிரி பயத்துல நடுங்கிக்கிட்டே சொல்றாங்க. இதை கேட்ட ஊதின்சல் ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் என்னடா உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சா, இதே மாதிரி ஏற்கனவே இந்த ஸ்டேஷன்ல இன்னொரு 4 கேஸ் இருக்கு, அவங்களுமே பாத்தீங்கன்னா எங்களை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க இல்லனா அந்த மிருகம் எங்களை கொன்றும் அப்படின்னு 4 பேருமே தானே வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. சரிட்டு இவங்க 4 பேருமே ஒரே குரூப் சேர்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவங்க 4 பேருமே வேற இடத்துல வேற கிரிமினல் ஆக்டிவிட்டி செஞ்சவங்க. பட் இவங்க 4 பேருமே ஒரே நேரத்தில் சரண்டர் ஆயிருக்காங்க. அவங்க சொல்ற கதை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அது எல்லாமே ஒரு மான்ஸ்டர் தான் பாயிண்ட் பண்ணுது. இந்த ஸ்டேஷன்ல மட்டும்தான் இப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா ஜப்பான்ல இருக்க நிறைய ஸ்டேஷன்ல இதே மாதிரி நிறைய கிரிமினல்ஸ் தானா வந்து சரண்டர் ஆகிறாங்க. அப்போ ஊதின்சலோட மேலதிகாரி ஊதின்சல் கிட்ட இந்த மாதிரி மேல இடத்துல இருந்து பிரஷர் வருது, இந்த கேஸ் சீக்கிரமா சால்வ் பண்ண சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல ஏதாச்சும் ஒரு கிரிமினலை மட்டும் நம்ம 24 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணாம வெளியே வச்சிருப்போம். அவங்க தான் 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணலன்னா ஒரு மிருகம் வந்து எங்களை கொன்றுன்னு சொல்றாங்க இல்லையா, அது நடக்க தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மேலதிகாரி ஊதின்சல் கிட்ட சொல்றாப்ல. இதை கேட்ட ஊதின்சலும் என்ன சார் நீங்களும் இந்த பேய் பிசாசு கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரே திஸ்டர் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஊதின்சல் அந்த மேலதிகாரி கிட்ட சொல்றாப்ல. அதுக்கு அவர் ஊதின்சல் கிட்ட தம்பி நீ இதெல்லாம் நம்ப வேணாம், நீ ஜஸ்ட் எங்க கூட வந்து இரு அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஊதின்சல் கிட்ட சொல்றாப்ல. ஊதின்சலும் சரின்னு ஒத்துக்கிறான். ஸோ என்னோட பிளான் படி ஒரே ஒரு கிரிமினல் மட்டும் அரெஸ்ட் பண்ணாம ஒரு வேர் ஹவுஸ்ல அடைச்சு வச்சு செக் பண்ணி பார்க்கறாங்க. இதை நோட்டீஸ் பண்ண அந்த கிரிமினலுமே சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி அவங்க கெஞ்சிரான். பட் அவங்க எதுவுமே பண்ணாம அந்த 24 மணி நேரம் டைம் முடியட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. கரெக்டா அந்த 24 மணி நேரம் டைம் முடிஞ்ச உடனே அந்த கிரிமினலோட ஷேடோல இருந்து நம்ம ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர் 3 ஆண்ட் வெளியே வராங்க. இதை பார்த்த உடனே ஊதின்சலுக்குனாலும் செம்ம ஷாக் ஆயிருது. அவனால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. அப்போ வெளியே வந்து 3 ஆண்ட்ஸ்ல ஒரு ஆண்ட் அந்த கிரிமினலை கொண்டுருது. மிச்சம் இருக்க 2 ஆண்ட்ஸ் அந்த 2 ஆபீசர்ஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுது. பட் எந்த ஒரு ஆண்ட்டுமே ஊதின்சலை தொட்டு கூட பார்க்கல. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு எறும்பு மட்டும் ஊதின்சலை பார்த்து சிரிச்சுட்டு அந்த 3 எறும்பு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடிடும். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச ஊதின்சலோட மேலதிகாரிக்கும் மேலதிகாரி ஊதின்சலை பிடிச்சி திட்டு ஆரம்பிக்கிறாப்ல. என்னடா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, தானா வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு ஒரு கிரிமினலை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு காணாம போக வச்சிருக்கீங்க, என்னடா நடந்துச்சாங்க, இவங்க 2 பேரும் தான் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. சரி உனக்குமா அந்த கிரிமினல் எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்சல் கிட்ட அந்த பைப்ல கேட்க, ஊதின்சலுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயம் தெரியும், இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் அதை சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி இல்ல சார் நானுமே கொஞ்சம் ஷாக்ல இருந்தேன், அதனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுறான். பட் ஆனா அவனோட மைண்டுக்குள்ள அந்த எறும்பு பத்தின விஷயம்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் ஏதாச்சும் ஒரு க்ளூ வச்சு கண்டுபிடிச்சலாமா அப்படின்ற மாதிரி தீவிரமா தேடுறான். ஊதின்சலுக்கு இந்த எறும்பு பத்தின விஷயம் அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ் எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஊதின்சல் அவன் கூட வேலை பார்க்குற கோவர்க்கர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஊதின்சலை கிராஸ் பண்ணி போனவன் செம்ம போதையில, ஹோ நீங்க அந்த 2 கால நடக்கிற ஆண்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது என்னையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை நானும் பார்த்துருக்கேன், ஆனா சரி விடுங்க அதை உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்ல நடந்து போறான். அப்போ ஊதின்சல் அந்த பைப்ல பிடிச்சி நீ அந்த ஆன்ஸை பார்த்தியா, எங்க பார்த்தா, எப்படி பார்த்த அப்படின்ற மாதிரி அந்த பைப்ல விசாரிக்கிறான். இப்படி ஊதின்சல் பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம சங்ஜின்வோட ஸ்கூல்ல ஒரு பிடி மாஸ்டர் இருந்தான்ல, அவனை தான் பிடிச்சி நம்ம ஊதின்சல் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிடி மாஸ்டர் ஏற்கனவே சங்ஜின்வோட ஆரவா பார்த்திருப்பான்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி இந்த பிடி மாஸ்டரால சங்ஜின்வோட ஷேடோ சோல்ஜர்ஸையும் பார்க்க முடிஞ்சிருக்கும். அதாவது ஒரு நாள் நம்ம ஜின்னுவை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரன்னிங் கிளப்ல போய் ஜாயின் பண்றதுக்காண்டி போறான். பிகாஸ் நம்ம சாஹே இருக்கா இல்லையா, அவ வந்து 100 ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அத்லட்டா இருந்திருப்பா. முக்கியமா இந்த ரன்னிங் பேசிஸ்ல இருக்க ஏதோ ஒரு அத்லட்டா தான் இருப்பா. அது ஏதோ பேர் சொன்னாங்க பட் எனக்கு மறந்துருச்சு. ஸோ நம்ம ஜின்னுமே இந்த ரன்னிங் பேசிஸ்ல அத்லட்டா மாறினானா வருங்காலத்தில் ஏதாச்சும் காம்படிஷன் நடக்கும்போது அங்க நம்ம சாஹேவா ஜின்னு பார்த்து அங்க பேசி ஏதாச்சும் கரெக்ட் பண்ணலாம் இல்லையா. அதனால நம்ம ஜின்னுவை அவன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரன்னிங் கிளப்ல ஜாயின் பண்ண பார்ப்பான். அப்போ அந்த கிளப்ல இருக்கக்கூடிய கோச் என்ன பண்ணுவான்னா ஜின்னுவை குறைச்சி இடம் போட்டு ஜின்னுவோட ஸ்கூல்லயே செம்ம ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒருத்தன் கூட ஜின்னுவை ஸ்பேர் பண்ணி விட்டுருவான். ஆனா அந்த கோச் ஜின்னு கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இந்த கிளப்ல இருக்கிறதுலயே அந்த பைப்ல தான் ஒரு வீக்கான ரன்னர், அவனை நீ தோக்கடிச்சிட்டனா நாங்க உன்னை இந்த கிளப்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட சொல்லியிருப்பாப்ல. இதை கேட்ட ஜின்னுவுமே அசால்ட்டா அந்த ரேஸ்க்கு அக்செப்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஜின்னுவோட ஸ்டாமினா எவ்வளவு கொடூரமான
போனது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ பயப்புல பல மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்திருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோச்சே டயர்டாகி அவன் எவ்வளவு நேரம் ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ் ரூமுக்கே வந்திருப்பான். அப்போ அந்த ஆஃபீஸ் ரூம்ல பிடி டீச்சர் இருந்திருப்பான். பிடி டீச்சர் ஜின்னு ஓடுறத பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல திடீர்னு நம்ம ஜின்னுவோட உடம்புல இருந்து வெளியே வந்துகிட்டு இருந்த ஆரவன் நம்ம பிடி டீச்சர் பார்த்து மிரண்டுகிட்டு இருப்பான். அதே சமயத்துல நம்ம பெரு இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த பிடி டீச்சர் முன்னாடி சடனா அப்பீர் ஆகி அந்த பிடி டீச்சரை பயன்படுத்தி விட்டுரும். பயப்படுறனால ஸ்ட்ரோக் வந்த மாதிரி அப்படியே வாயில நுர தள்ளி மயக்கம் போட்டுருவான். ஸோ இதுதான் அந்த பிடி டீச்சருக்கு ஆன்சர் பத்தின இருக்கக்கூடிய பிளாஷ்பேக். அப்போ அந்த பிடி டீச்சர் ஊஜின்செல் கிட்ட இந்த மாதிரி கிளாஸ்ல ஜின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் மேலதான் அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஊஜின்செல் கிட்ட சொல்லியிருப்பான் போல. இதை கேட்ட ஊஜின்செல்மே அடுத்த நாளே ஜின்னு விசாரிக்கிறதுக்காண்டி அவன் ஸ்கூலுக்கே வந்துடுறான். அப்போ கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாருமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஜின்னு விசாரிக்கிறதுக்காண்டி கூப்பிடுறான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ரைட்டு, இவன் ஏற்கனவே கொடூரமான ஒரு ஆளா தான் தெரிஞ்சான், அவன் ஏதோ வெளியே தப்பு பண்ணிட்டான் போல, அதனாலதான் அவனை கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே போன நம்ம ஜின்னு ஊஜின்செல்ல பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷப்படுறான். அப்போ ஊஜின்செல் ஜின்னு கிட்ட நீ இந்த மாதிரி 2 காலில் நடக்கிற ஆன்ஸ்லாம் பார்த்திருக்கா, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்னு கிட்ட கேட்க, அப்போ ஜின்னு ஊஜின்செல் கிட்ட எனக்கு இந்த ஆன்ஸை பத்தி நல்லாவே தெரியும், நான் அதுங்களை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஊஜின்செல்க்குனாலும் செம்ம ஷாக் ஆயிருது. ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம ஜின்னு கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் யூஸ் பண்ணதுல இருந்து அவனோட பவர்ஸை தானா யாருக்குமே ரிவீல் பண்ணதில்ல. எக்ஸப்ட் இந்த பிடி டீச்சர் மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸால மட்டும்தான் ஜின்னுவோட பவர்ஸை பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ ஜின்னு இப்படி ஊஜின்செல் கிட்ட அந்த ஆன்ஸை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஊஜின்செல்க்கும் ஷாக்கு, எனக்கும் ஷாக்கு. அப்போ நம்ம ஊஜின்செல் ஜின்னு கிட்ட இந்த ஆன்ஸை பத்தி உனக்கு தெரியுமா, நீ இதை எங்க பார்த்த, எப்படி பார்த்த அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்னு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்னு ரொம்ப முக்கியா, நான் ஒரு டிவி ஷோல இந்த ஆன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டிவி ஷோ மென்ஷன் பண்றான். இதை கேட்ட ஊஜின்செல்லும் அட போடா, நான் அவன்கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி சப்புன்னு முடிச்சிட்டேடா அப்படின்ற மாதிரி அவருக்கு மூஞ்சி தொங்கி போயிருது. ஆக்சுவலா நம்ம ஊஜின்செல் பாத்தீங்கன்னா அவர் பார்த்த ஆன்ட்டை வரைஞ்சு அதுக்கு கலரிங்லாம் கொடுத்து அதை வச்சுதான் நம்ம ஜின்னு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாப்ல. நம்ம ஜின்னுமே அந்த டிராயிங் எனக்கு கொடுக்க முடியுமா, அதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஊஜின்செல் கிட்ட கேட்க, நம்ம ஊஜின்செல்மே ஜின்னு கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாப்ல. நம்ம ஜின்னு திரும்ப கிளாஸுக்கு வரான். அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாமே என்னடா ஜின்னு உன்னை போலீஸ்லாம் கூட்டு போகுது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஜின்னுமே எனக்கு அவர் கொஞ்சம் தெரிஞ்சவர் தான், அவருக்கு நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பேன், அதனால தான் இங்க வந்து பார்த்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அந்த பொண்ணுங்க கிட்ட சொன்னோன்னே இதை கேட்டு அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாமே ஹே அப்படியாடா உனக்கு போலீஸ் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா அப்படின்ற மாதிரி வியந்து போய் ஜின்னு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ஊஜின்செல்ல காட்டுவாங்க. பயப்புல படியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அப்படியே அவனுக்கு ஏகப்பட்ட பிளாஷ்பேக்ன்றது ஞாபகத்துக்கு வரும். பிகாஸ் நம்ம ஊஜின்செல் ஜின்னு கிட்ட அவன் வரைஞ்ச டிராயிங்கை கொடுக்கும் போது ஜின்னுவோட ஒரு விரல் ஊஜின்செல்லோட கையில போட்டிருக்கும். அந்த ஒரு சின்ன கான்டாக்டோட ஒரு இம்பாக்ட்ன்றது நம்ம ஊஜின்செல்லுக்கு அவன் ஹண்டரா இருந்த பழைய பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ ஊஜின்செல் ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணி ஜின்னு ஸ்கூலை முடிச்சு வெளியே வரும்போது அவன் கிட்ட இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி ஜின்னுவை தனியா கூட்டு போறான். அப்போ நம்ம ஜின்னு ஊஜின்செல் கிட்ட நான் தான் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் இன்னும் என்கிட்ட என்ன விசாரிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஊஜின்செல் கிட்ட கேட்க, அப்போ ஊஜின்செல் அழுதுகிட்டே ஜின்னு கிட்ட மிஸ்டர் சங் இது நிஜமாலே நீங்க தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்னு கிட்ட பேச ஆரம்பத்துல நம்ம ஜின்னுக்கு எதுவும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம ஊஜின்செல் இந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட சொல்லிட்டு நீங்க எவ்வளவு வருஷமா அந்த டைமென்ஷன் ரிஃப்ட்ல சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஜின்னு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி ஊஜின்செல் கிட்ட சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு உங்களால இந்த ஷார்ட் டைம்ல அந்த எல்லா மோனாக்ஸையும் போட்டு தள்ளி இருக்க முடியாது. ஸோ நீங்க ஆக்சுவலா எத்தனை வருஷம் அந்த டிமென்ஷன் ரிஃப்ட்ல சண்டை போட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்னு கிட்ட கேட்க, அப்போ நம்ம ஜின்னு ஊஜின்செல் கிட்ட ஒரு 27 வருஷம் அந்த டிமென்ஷன் ரிஃப்ட்ல சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொன்ன உடனே ஊஜின்செல்க்குனாலும் செம்ம ஷாக் ஆயிருது. இருந்தாலும் ஊஜின்செல் ஜின்னு கிட்ட வருங்காலத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்னு நான் இன்னும் முடிவு பண்ணல, போ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊஜின்செல் கிட்ட சொல்றான். அந்த சமயத்துல ஊஜின்செல் ஜின்னு கிட்ட நீங்க பேசாம போலீஸ் ஆகுங்களேன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்னு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்னு ஊஜின்செல் கிட்ட நான் போலீஸ் ஆயிட்டேன்னா உங்க யாருக்குமே அங்க வேலை இருக்காது, எல்லா கிரைமும் டக்குன்னு குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஊஜின்செல் கிட்ட சொல்ல, அப்போ ஊஜின்செல் எங்களுக்கு அதுதானே வேணும், கிரைமை குறைக்கிறதுக்காண்டி தானே நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், ஸோ நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் ஜின்னுக்கு ஒரு ஆஃபரை வச்சுட்டு போறான். அப்படியே கட் பண்ணி யூஎஸோட வெஸ்டர்ன் பார்ட்டை கட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேட் அப்பீர் இருக்கு. இந்த கேட் பாத்தீங்கன்னா சோல்ல நம்ம சஞ்சினுவோட ஷேடோ ஆர்மி வரும்போது எவ்வளவு பெரிய கேட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய கேட்ன்றது ஓப்பன் ஆயிருக்கு. ஐ மீன் ஓப்பன் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. என்னடா எல்லா பீஸ்ட் அண்ட் மோனாக்ஸ் எல்லாத்தையுமே சஞ்சினு 27 வருஷமா டிமென்ஷன் ரிஃப்ட்ல சண்டை போட்டு எல்லாத்தையும் போட்டு தரலாம்னு சொன்னியே, அப்ப இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, சஞ்சினு நம்ம உலகத்தோட அப்சல்யூட் பீயிங் கிரியேட் பண்ண மோனாக்ஸை தான் போட்டு தள்ளியிருப்பான். நம்ம அப்சல்யூட் பீயிங் மாதிரியே ஏகப்பட்ட அப்சல்யூட் பீயிங்ஸ் இருக்காங்க, அவங்களுமே இதே மாதிரி மோனாக்ஸ் அண்ட் ரூல்ஸை கிரியேட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ராக்னராக் சீரிஸ்ல சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம உலகத்துல என்ட்ரி ஆக போறது வேற ஒரு உலகத்துல வேற ஒரு அப்சல்யூட் பீயிங்கால கிரியேட் பண்ணப்பட்ட கிரியேச்சர்ஸ் தான் நம்ம உலகத்துல என்ட்ரி ஆக போகுதுங்க. ஸோ யூஎஸ் ஆர்மி இந்த வானத்துல அப்பியரான கேட்டை பார்த்து அது என்ன எதுனே தெரியாம அவனோட ஆர்மியை கீழே நிப்பாட்டி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேட் ஓப்பன் ஆகி அந்த கேட்டுக்குள்ள இருந்து டைட்டன்ஸ் வெளியே வராங்க. இப்படி
டைட்டன்ஸ் நம்ம உலகத்துல என்ட்ரி ஆக போகுதுன்ற விஷயத்தை ஏற்கனவே ஒரு ரூலர் நம்ம ஜின்வு கிட்ட வார்னிங் கொடுத்திருப்பான். சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைட்டன்ஸ் நம்ம உலகத்துல என்ட்ரி ஆன உடனே நம்ம ஜின்வு அந்த இடத்துல அப்பீர் ஆகி இந்த டைட்டன்ஸ் முன்னாடி நிக்கிறான். அப்ப நம்ம ஜின்வு பார்த்து அந்த டைட்டன்ஸ் ஒருத்தனால எங்க எல்லாத்தையுமே தடுக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நாங்க யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஜின்வு நான் ஒருத்தன் யாரா சொன்னா அப்படின்ற மாதிரி அவனோட ஆர்மியை வெளியே வர வச்சு ஒரு பயங்கரமான ஃபிளெக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அவனோட ஆர்மியை வச்சு இந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுதல ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா நம்ம ஜின்முவும் அவனோட ஆர்மியை ஒன்னா சேர்ந்து அந்த டைட்டன் ஆர்மியை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஃபைட்டோட கடைசில அந்த டைட்டன்ஸோட தலைவன் அவனோட ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம்ல இருந்து ஷ்ரிங்க் ஆகி ஒரு சின்ன ஃபார்முக்கு வருவான். சோ அந்த சின்ன ஃபார்ம்ல அந்த டைட்டனோட தலைவன் செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான். இருந்தாலும் சீரிஸோட ப்ரோட்டகனிஸ்ட் யாரு, சங் ஜின்வு தானே. சோ ஜின்வு ஈஸியா அந்த டைட்டனையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அவனோட ஷேடோ ஆர்மில இந்த எல்லா டைட்டனையுமே செத்துறான். அப்படியே இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி நம்ம ஜின்வு ஒரு காம்படிஷனுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த காம்படிஷனுக்கு நம்ம ஜின்வு எதுக்கு போறான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பயபுல சாஹேவை பாக்குறக்காண்டி தான் போயிருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜின்வு சாஹேவை பார்த்துருவான். சாஹே பாத்தீங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் ரேஸ்ல கலந்துகிட்டு இருந்திருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்ல நம்ம சாஹே ஜெயிக்கவும் செஞ்சிருப்பா. பட் அந்த ரேஸோட முடிவுல நம்ம சாஹேக்கு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி அவளுக்கு காலில் இன்ஜுரி ஆயிரும். ஸோ சாஹே அந்த ரேஸை முடிச்சுட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே இருக்க ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அந்த ஆங்கிள் ட்விஸ்ட் ஆன இன்ஜுரியை மறைச்சு அடுத்த ரேஸ்ல கலந்துக்கலாம். நான் எப்படியோ பிரிலிமினரியை பாஸ் பண்ணிட்டேன், ஆனா இதே ஆங்கிள் இன்ஜுரியோட என்னால் அடுத்த ரேஸ்ல ஓட முடியுமா என்னன்னு தெரியல, இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாஹே அந்த மரத்துக்கடியில் உட்காந்து ரொம்ப சோகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு திடீர்னு வந்த நம்ம புரோட்டகனிஸ்ட் சங் ஜின்வு சாஹே கிட்ட, நீ எவ்வளவு நேரத்துக்கு அந்த இன்ஜுரியை மறைச்சு வைக்க போற, நாளைக்கு நீ அந்த இன்ஜுரியோட ரேஸ்ல கலந்துக்கிட்டனா உன்னால அடுத்து இந்த ரேஸ்ல கலந்துக்கவே முடியாத ஒரு நிலைமை வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சாஹே கிட்ட சொல்றான். இதை கேட்ட சாஹே லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்க கேட்டதுக்கே ரொம்ப நன்றி, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்றா. பட் அவளோட காலில் அடிபட்டனால அது அப்படியே வலி உயிர் போக ஆரம்பிக்குது அவளுக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஜின்வு காலை கொடு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சாஹேவோட காலை பிடிச்சு அவளோட இன்ஜுரியை ஹீல் பண்ணி விட்டுறான். இதை பார்த்த சாஹேக்கு சுத்தமா புரியல, எப்படி அந்த இன்ஜுரி ஹீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் நம்ம ஜின்வு சாஹேவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி உனக்கு ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும், அந்த சான்ஸை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி நல்லா ஓடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சாஹே கிட்ட சொல்லுவான். அப்ப சாஹே ஜின்வு கிட்ட, நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயாச்சும் பார்த்திருக்கேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட சாஹே கேட்கிறா. அப்போ நம்ம ஜின்வு சாஹே கிட்ட, ஒரு நாள் உன்னால என்னை விட வேகமா ஓட முடிஞ்சுன்னா அன்னைக்கு நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சாஹே கிட்ட சொல்லுவான். இதை கேட்டு நம்ம சாஹேயுமே ஏதோ ஒரு வகையில ஜின்வு மேல இம்ப்ரெஸ் ஆயிருவா. அதுக்கப்புறம் இந்த காம்படிஷன் முடிஞ்சு எக்ஸாம் நடந்து நம்ம சாஹே பாத்தீங்கன்னா மிடில் ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம ஜின்வு இருக்கக்கூடிய அதே ஹை ஸ்கூலுக்கு வந்திருப்பா. இதுக்கு மேல நான் சொல்ல வேணும், ரெண்டு பேரும் அந்த ஸ்கூல் முழுக்க காதல் ஜோடிகளா லவ் பண்ணி டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு வின்டர் டைம்ல நம்ம ஜின்னு அண்ட் சாஹே ரெண்டு பேரும் கியூட்டா ஒரு டேட்டுக்காண்டி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சாஹே ஜின்னு கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் ஓடலாம், நம்ம ரெண்டு பேத்துல யார் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீயை தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு நம்ம சாஹே ஜின்னு கிட்ட சொல்ல, அதுக்கு ஜின்னுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம சாஹே ஜின்னு கிட்ட, நீ நிஜமாலே என்னை லவ் பண்றேன்னா நான் இந்த இடத்துல இருந்து அந்த மரத்தை தொடுற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பா. இதை கேட்டு நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டே, அடி கல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ள நம்ம சாஹே அந்த மரத்தையும் தொட்டுருவா. அப்படியே சாஹே ஜின்னு கிட்ட, நான் ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன், சோ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட சாஹே கேட்பா. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஷேடோ சோல்ஜர்ஸ் அவங்களோட ஷேடோ டொமைன்ல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜின்னு, டேய் எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸும் கண்ணு மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சாஹே பக்கத்துல போய் சாஹேவை கட்டி பிடிச்சு இந்த எல்லா விஷயத்துக்கு நடுவுலயே நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் கோக்கு உடம்பு முடியலன்னு அவர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சொல்லப்போனால் இந்த உலகத்தை காப்பாற்றுற சண்டையில் நீங்கள் என் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கீங்க, அதனால இந்த தடவை நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சேர்மன் கோ கிட்ட எலிக்சர் ஆஃப் லைஃபை கொடுத்துட்டு போயிருப்பான். ஜின்னு போனதுக்கப்புறம் சேர்மனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ நம்ம சேர்மன் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சேர்மன், ஒரு சின்ன பையன் வந்து என்கிட்ட இதை கொடுத்துட்டு போனா, அந்த பையன் கூட ஒன்னா சேர்ந்து நான் இதுக்கு முன்னாடி உலகத்தை காப்பாத்திருக்கேனா, அதுக்கு கைமாறா அந்த பையன் இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனா, இதை நான் குடிச்சேன்னா ரொம்ப சீக்கிரமாவே இந்த டிசீஸ்ல இருந்து கியூர் ஆயிடுவானா, அதனால அதை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, இதை கேட்ட அசிஸ்டன்ட், என்ன சார் எவனோ ஒருத்தர் இந்த ஜூஸை கொடுத்துட்டு போயிருக்கான், அதை நீங்க குடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, வேணாம் சார் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கிட்ட சொல்ல, அதுக்கு சேர்மன், டேய் என் மேல எவ்வளவோ மெடிசின்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க, அது எதாலையுமே என்ன காப்பாற்ற முடியல, எப்படியும் நான் சாக தான் போறேன், இதை குடிச்சு செத்தா என்ன, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செத்தா என்ன, அதை எடுத்துக்கொடு அப்படின்னு நம்ம சேர்மன் கோ அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை குடிக்கிறாப்ல. அவர் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை குடிச்ச
முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிசீஸ் மொத்தமா கியூர் ஆகி மனுஷன் நார்மலா மாறிடுறாப்ல. சேர்மன் கோ இந்த இடத்துல நல்லா குணமாகறதோட அப்படியே இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி ஒரு 10 வருஷம் டைம் ஸ்கிப்ன்றது நடக்குது. 10 வருஷத்துல நம்ம ஜின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸரா மாறிறான். சொல்ல போனா ஜின்னு கொரியால இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் தெரியும் தி கோஸ்ட்ன்ற ஒரு நிக்நேமும் நம்ம ஜின்னுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஜின்னு அட்டெண்ட் பண்ற எல்லா கேஸையுமே அவன் கிளியர் பண்ணாம விட மாட்டானா. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேஸ் ஜின்னு வந்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்ணிருக்கனால அவனுக்கு இந்த பேரை கொடுத்திருப்பாங்க. 10 வருஷம் டைம் ஸ்கிப்ல சாஹே கூட கல்யாணம் நடந்திருக்கும். அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். அவனோட பேர் தான் சங் சுஹோ. சங் சுஹோ ஒரு நார்மலான கிட்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவனுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஜின்னுவோட அந்த ஷேடோ மோனாக் பவர்ஸ்ன்றது கிடைச்சிருக்கும். சொல்ல போனா அவன் ரொம்ப குட்டி கொஞ்சம் இருக்கும் போது அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிருப்பான். அவனால நார்மலாவே ஜின்னுவோட எல்லா ஷேடோ சோல்ஸையும் பார்க்க முடியும். சொல்ல போனா பெரு தான் சுஹோவை தூக்கி வளர்த்தான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரு அண்ட் சுஹோவோட பாண்டிங்கிறது ரொம்ப திக்கா இருந்திருக்கும். பட் ஒரு கட்டத்தில் நம்ம ஜின்னு சுஹோவோட பவர்ஸை சீல் பண்ணிடுவோம். பிகாஸ் நம்ம சுஹோவுக்கு சின்ன வயசுலேயே பவர்ஸ் இருந்துச்சுன்னா அவன் கூட யாரும் பேசி பழக மாட்டாங்க. அவன் ஸ்கூல்ல தனியால் ஆயிடுவான். அவனால அந்த பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம போச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிரும். அப்படின்ற ஒரு சில காரணத்தினால நம்ம சங் சுஹோவோட பவர்ஸை ஜின்னு சீல் பண்ணிடுவான். அதே சமயத்தை இந்த 10 வருஷம் கழிச்சு நம்ம சேர்மன் கோ இருக்கார் இல்லையா, அவர் மறுபடியும் சாகர தருவாய்க்கு போயிடுவாரு. ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இதை கேள்விப்பட்டனே நம்ம ஜின்னு சேர்மன் கோவை எலிக்சர் ஆஃப் லைஃப் கொடுத்து திரும்ப காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி போவான். பட் சேர்மன் கோ அந்த ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு ஜின்னு கிட்ட நான் மறந்த அந்த வாழ்க்கையை எனக்கு திரும்ப காட்டு, நான் சாகிறதுக்கு முன்னாடி அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட சேர்ந்து நான் எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறக்காண்டி போறானேன்றதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட சேர்மன் கோ கேட்பாப்ல. நம்ம ஜின்னு சேர்மன் கோவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி அந்த பாஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சேர்மன் கோக்கு காட்டுறான். அதை பார்த்த நம்ம சேர்மனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. மனுஷன் ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாப்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேர்மன் கோ இறந்துறாரு. இதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்கிப் நடக்குது. அந்த டைம் ஸ்கிப்ல பார்த்தீங்கன்னா நம்ம சங் சுஹோ நல்லா வளர்ந்துறான். ஒரு டீனேஜ் வயசு அடைஞ்சிடறான். அப்போ நம்ம சுஹோ ரெகுலராக ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவன் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஒரு நாள் ஒரு கேட் அப்பீர் ஆகுது. இதை பார்த்த சுஹோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சார் ரைட்டு அப்படின்னு அந்த கேட்டுக்குள்ள போறான். உள்ள போனா அந்த கேட்டோட ஆரம்பத்தில் 3 விளக்கு மாதிரி எரியுது. அதுக்கப்புறம் அதை தாண்டி போனா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வரிசை அடுக்கி வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் சங் சுஹோ முன்னாடி ஒரு சிஸ்டம்ன்றது அப்பீர் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஜின்னுக்கு எப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சோ அதே மாதிரியே இப்போ சங் சுஹோக்கும் சிஸ்டம்ன்றது இருக்கு. இதை பார்த்த சுஹோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு சில வெப்பன்ஸை பார்க்குறான். அங்கே ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு. பட் அவனுக்கு அந்த கையில் சண்டை போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் போல. அதனால அவன் ஃபிஸ்ட்ல செட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு கேஜெட்டை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் அந்த காரிடோர்ல முன்னேறி போறான். இவன் அந்த காரிடோர்ல நடந்து போய்கிட்டு இருக்க சமயத்தில் இவனோட சைடில் ஏகப்பட்ட ஸ்டாச்சுஸ் இருக்கு. இது எல்லாமே நார்மலான ஸ்டாச்சுஸ் தானே அப்படின்னு இவன் கடந்து போய்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஸ்டாச்சு நம்ம சூஹோவை அட்டாக் பண்ணுது. அப்போதான் நம்ம சூஹோ ரியலைஸ் பண்றான், ஆத்தடி வரும்போது இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாச்சுஸை கிராஸ் பண்ணி வந்தோமே, எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா எல்லா ஸ்டாச்சஸ்க்குமே உயிர் வந்துருச்சு. ஸோ சூஹோ வேற வழியே இல்லாம எல்லா ஸ்டாச்சஸையும் போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். அவன் அடிச்சு நொறுக்கிற சமயத்துல அவனோட லெவலும் அதிகமாகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் எல்லா ஸ்டாச்சஸையும் அவனோட ஃபிஸ்ட்டை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு மெயினான கேட்டை பார்க்கறான். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போனா செம்ம இருட்டா இருக்கு. அப்போ சூஹோ எதிர்த்தாப்புல ஒரே ஒரு பிளாக் கலர் நைட் மட்டும் அவன் கண்ணத்துல கை வச்ச மாதிரி கிங்கோட சேர்ல உட்காந்துருக்கான். தட் இஸ் நன் அதர் தென் நம்ம இக்ரிஸ் தான். ஸோ சூஹோ இக்ரிஸை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிடுது வெளியே இருந்த நார்மலான ஸ்டாச்சுஸ் மாதிரி இவன் கிடையாது, இவனோட பவர்ஸ் வேற மாதிரி இருக்கு, இவனை எப்படி எதிர்த்து சண்டை போட அப்படின்ற மாதிரி சூஹோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இக்ரிஸ் அவனோட பெரிய ஸ்வாட் எடுத்துட்டு சூஹோ கூட சண்டைக்கு வரான். சூஹோவுமே சார் ரைட்டு இக்ரிஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ரெடியான அடுத்த செகண்டே சூஹோவோட உடம்புல இருந்து ரத்தம் தெரிக்குது. அடுத்த செகண்டே இந்த சூஹோ பைப்ல கேட்டோட ஸ்டார்டிங்ல விழுந்து கிடக்குறான். ஸோ சூஹோ அந்த கேட்டோட ஸ்டார்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்றான், இந்த மாதிரி இக்ரிஸ் அவனை கொன்னுட்டான், இந்த கேம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத அவன் அப்பதான் ரியலைஸே பண்றான். ரைட்டுன்னு சூஹோ மறுபடியும் அந்த ஸ்டாச்சுஸ் கூட சண்டை போறதுக்காண்டி ஏகப்பட்ட கத்தி கடப்பாரன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், இன்க்ளூடிங் அவனோட அந்த ஃபிஸ்ட் கேஜெட்டையும் சேர்த்து. பைப்ல எல்லா ஸ்டாச்சுஸையும் அவனோட வெப்பன்ஸ் வச்சு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் இக்ரிஸ் கூட சண்டை போறதுக்காண்டி போறான். போன தடவை மாதிரியே இந்த தடவையும் இக்ரிஸ் சூஹோவை இன்ஸ்டன்டா ஒரு சில செகண்ட்ஸ்ல நாக் அவுட் பண்ணிடுது. சூஹோ விடுற மாதிரியே தெரியல, மறுபடியும் அவன் ரீஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எடுத்து இந்த ஸ்டாச்சுஸ் கூட சண்டை போறதுக்காண்டி போறான். ஸோ சூஹோ இந்த ஸ்டாச்சுஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ன்றது அவனுக்கு புதுசா ஒரு ஜாபை கொடுக்குது. அந்த ஜாபை சூஹோ அக்செப்ட் பண்ணோடனே இன்னும் ஏகப்பட்ட மேஜ் டைப் ஸ்டாச்சுஸ்லாம் சூஹோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம சூஹோ இந்த ஸ்டாச்சுஸ் கூட சண்டை போட்டு கிட்டத்தட்ட 70வது லெவல் அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாம அவனோட பவர்ஸையுமே ஓரளவுக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ சூஹோ மறுபடியும் அவனோட 70வது லெவல்ல இக்ரிஸ் கூட ஸ்பேர் பண்றதுக்காண்டி போறான். இந்த தடவையுமே சூஹோ vs இக்ரிஸ்ன்ற ஃபைட்ல ஸ்டார்டிங்ல இக்ரிஸ் சூஹோ போட்டு பொழக்கிறான். பட் ஒரு கட்டத்துல சூஹோ அவனோட பவர்ஸை நல்லா மாஸ்டர் பண்ணி இக்ரிஸை ஈஸியா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். இதெல்லாம் மாங்கவால பார்க்கும்போது என்னடா சூஹோ அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இதுக்கப்புறம் சூஹோ பாத்தீங்கன்னா இக்ரிஸோட பேரியர்ல இருந்து அடுத்து பெருவோட டொமைனுக்கு
கேஸ்டுக்கு போவான். அங்க பெருவோட ஏகப்பட்ட ஆண்ட் ஆர்மிஸ்ன்றது வரும். அது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு எப்பயும் போல ஒரு மெயின் கேட் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம பெரு இருப்பான். அந்த சமயத்துல பெரு vs சூஹோன்ற ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பெரு பாத்தீங்கன்னா சூஹோ அடிக்கிற மாதிரி வருவான், பட் அடிக்க மாட்டான். பிகாஸ் பெருக்கு சூஹோ மேல அளவு கடந்த பாசம்ன்றது இருக்கும். அதனால அவன் சூஹோவை அடிக்கவே மாட்டான். அவன் அப்படியே அந்த ஃபைட்டை ஃபோர்ஃபிட் பண்ற மாதிரி சூஹோ கிட்ட அடி வாங்கி நாக் அவுட் பண்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுருவான். அப்படியே இந்த இடத்துல பெருவோட டொமைன்ல இருந்து அடுத்ததா டீமன் கேஸ்டலுக்கு போவான். ஏற்கனவே இந்த டீமன் கேஸ்ட்ல சோலோ லெவலிங்கோட சீசன் 1 ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஏகப்பட்ட ஷேடோ ஆர்மியை வச்சு இந்த டீமன் கேஸ்ட்ல ஈஸியாக ஒய்ப் அவுட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அதே டீமன் கேஸ்டில் தான் அது. பட் இந்த டீமன் கேஸ்டலுக்கு நம்ம சங் சூஹோ தனியாக வருது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இந்த டீமன் கேஸ்டில் இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸுமே அடிச்சு ஒய்ப் அவுட் பண்ணுறான் ஒத்தாலா. இதுக்கு முன்னாடி இக்ரிஸ் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருப்பான் இல்லையா, அதனாலேயே அவனோட பவர்ஸ்ன்றது கொடூரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி கொடூரமான பவர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த மியர் சின்ன சின்ன பீஸ்லாம் அடிச்சோம்னா அது ஈஸியாக செத்துரும் இல்லையா. அதனால சங் சூஹோ செம்ம ஃபாஸ்ட்டாக இந்த டீமன் கேஸ்டலோட எல்லா லெவல்ஸையும் கிளியர் பண்ணுறான். சொல்லப்போனால் நம்ம ஜின்னு அவனோட ஷேடோ ஆர்மியை வச்சு இந்த டீமன் கேஸ்டில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகியிருப்பான். பட் நம்ம சங் சூஹோ ஒத்தாலா இந்த டீமன் கேஸ்டில் இருக்க எல்லா லெவல்ஸையுமே ஜின்னு கம்ப்ளீட் பண்ணதை விட செம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். சூஹோ வெல்கம் பண்ணுறக்காண்டி 100வது லெவலில் எய்சல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ சூஹோ எய்சலை பார்த்தோன்னே டக்குன்னு அவளை அட்டாக் பண்ணுறக்காண்டி போவான். பட் எய்சல் நான் உன்னை அட்டாக் பண்ணுறதுலாம் இல்லை, நான் உன்னை வெல்கம் பண்ணுறக்காண்டி தான் இருக்கேன், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சூஹோவும் எய்சல் அட்டாக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவான். அப்போ நம்ம எய்சல் சூஹோவை டீமன் கேஸ்டில் வந்து நல்லா பார்ட்டி பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். அப்படி சூஹோவை கூப்பிட்ற சமயத்துல அந்த இடத்துல இன்னொரு கேட் ஒன்று அப்பியர் ஆகும். அதை பார்த்து நம்ம சூஹோ நான் இன்னொரு நாள் திரும்ப வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட எய்சல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுவா. பட் இதே மாதிரி தான் நம்ம ஜின்னு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துக்கு வரும்போது நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். பட் திரும்ப வந்திருக்கவே மாட்டான். அதே மாதிரி இவனு சொல்றானே அப்படின்ற மாதிரி எய்சல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சூஹோ எய்சல் கிட்ட உன் பேர் எய்சல் தானே, அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கேட் அப்பியர் ஆச்சுலையா, அது மூலியமா வெளியே போனால் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அந்த கேட்டுக்குள்ள போறான். பிகாஸ் அவன் தொடர்ந்து கண்டினியூஸாக ஏகப்பட்ட சண்டையை போட்டுக்கிட்டே வரான். நம்ம ஸ்டாச்சஸ் கூட சண்டை போட்டிருப்பான், இக்ரிஸ் கூட சண்டை போட்டிருப்பான், ஆண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருப்பான், பெரு கூட சண்டை போட்டிருப்பான், டீமன் கேஸ்டல்ல 100 லெவல் இருக்கக்கூடிய எல்லா பீஸ்ட் கூட சண்டை போட்டிருப்பான். இந்த மாதிரி ஒத்தால தனியா எல்லா பீஸ்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு வருது. அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அதனால இந்த கேட்டை தாண்டி போனா கேம் முடிஞ்சிடும்னு இந்த கேட்டை தாண்டான். பார்த்தா இந்த கேட்டை தாண்டினதுக்கு அப்புறம் அங்க ஏகப்பட்ட பீஸ்ட்ன்றது இருக்கு. சின்ன பீஸ்ட்ல இருந்து டிராகன் டைட்டன் வரைக்கும் எல்லா பீஸ்டும் அந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம சூஹோவுமே இந்த எல்லா பீஸ்ட் கூட சண்டை போடுறான். அந்த இடத்துல டைட்டனோட லீடர் எல்லாம் வரான், அவன் கூடயுமே சண்டை போடுறான். ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு டஸ்க்கு கூடயுமே நம்ம சூஹோ சண்டை போட்டு அவனையும் டிஃபீட் பண்ண அடுத்த செகண்ட் பெல்லியன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பெல்லியன் கூட நம்ம சூஹோ சண்டை போடுவான். ஆரம்பத்தில் பெல்லியன் தான் அவனோட கடைசி டார்கெட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். பட் போக போக தான் அவனுக்கு நல்லா தெரிய வரும், நீ வந்து என்னோட கடைசி டார்கெட் கிடையாது, உன்னோட மேல ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ பெல்லியன் கிட்ட சொன்னோன்னே அந்த இடத்துக்கு கடைசியா தான் அப்பியர் ஆனாரு நம்ம சங் ஜின்வூ. ஆனா சூஹோக்கு இது அவனோட அப்பா தான் அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ சூஹோ சங் ஜின்வூ கூட சண்டை போடுறக்காண்டி ரெடி ஆகிறான். இவங்க 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சூஹோ பார்த்தீங்கன்னா ஜின்வூ அவனோட ஃபிஸ்ட் வச்சு அடிக்கிறக்காண்டி போறான். நம்ம ஜின்வூ அவனோட டேகரை வச்சு சூஹோ அடிக்கிறக்காண்டி வரான். இவங்க 2 பேருமே பயங்கரமா கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. ஆனா சோலோ லெவலிங்ன்றது இன்னும் முடியலையா, அதனால இந்த சோலோ லெவலிங்கோட ப்ரொட்டகனிஸ்ட் யாரு, சங் ஜின்வூ தானே. ஸோ சங் ஜின்வூ சோலோ லெவலிங்ல டிஃபீட் ஆகிற மாதிரி காமிக்க முடியாது இல்லையா, அதுவும் தன்னோட சொந்த மையன்ட்டே டிஃபீட் ஆகிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஜின்வூ சூஹோவை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறான். அப்படி டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஜின்வூ சூஹோவோட தலையில தடவி கொடுக்குறான். அப்போதான் நம்ம சூஹோக்கு நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போட்டது நம்ம அப்பா கூட தானா அப்படின்ற மாதிரி தெரிய வருது. பட் சூஹோ இதை ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்ட் சடனா ஒரு கட் நடக்குது. பார்த்தா நம்ம சூஹோ இந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ரூம்ல வந்திருப்பான் இல்லையா, அந்த கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தூங்கிட்டு இருக்க சூஹோ எந்திரிச்ச உடனே என்னடா கனவுது, என்னோட சொந்த அப்பா கூட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்போ அந்த இடத்துக்கு வந்த பொண்ணு ஹே நீனும் வீட்டுக்கு போல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சூஹோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் இங்க இருந்தேன் அப்படின்ற மாதிரி மலிப்பிடுறான். ஸோ சூஹோ இவ்வளவு நேரம் சண்டை போட்ட எல்லாமே ஒரு கனவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம ஜின்னு சூஹோவோட பவர்ஸை சீல் பண்ணிருப்பான் இல்லையா, அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த பவர்ஸ் திரும்ப அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அந்த பவர்ஸ் நம்ம சூஹோ திரும்ப அப்டைன் பண்றதுக்கு ஒரு தகுதியான பர்சனா மாறணும் இல்லையா, அதுக்குரிய டெஸ்ட் தான் நம்ம ஜின்வூ இவ்வளவு நேரமா நடத்திட்டு இருந்திருக்கான். இந்த டெஸ்ட்டை நம்ம சூஹோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏகப்பட்ட தடவை சூஹோ இந்த மாதிரி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கான். பட் இது வரைக்கும் நம்ம சூஹோ அட்டன் பண்ண எல்லா டெஸ்ட்லயுமே அவன் ஜின்வூ கூட சண்டை போடுற லெவலுக்கு வந்ததே இல்லை. போக போக அவனோட எல்லா பவர்ஸையும் அவன் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த பவர்ஸ்ன்றது அவனுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வூ சொல்றதோட அப்படியே கட் பண்ணி சோலோட வானத்துல திரும்ப இன்னொரு ஒரு கேட் அப்பியர் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஜின்வூ சாஹே கூட கைசல்ல வானத்துல பறந்து போய் அவனோட 60th ஆனிவர்சரியை வானத்துல கொண்டாடிட்டு சாஹே கிட்ட நான் புதுசா அப்பியர் ஆன அந்த கேட்டுக்குள்ள போறேன், நீ பத்திரமாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாஹையை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஜின்வூ இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மூலியமா அப்பியர் ஆன பெரிய கேட்டுக்குள்ள போறதோட சோலோ லெவலிங் மான்வாவோட எபிலாக் சீரிஸ்ன்றது ஒரு முடிவுக்கு வருது. இந்த எபிலாக் சீரிஸை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே கட் ஷாட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். எப்பயும் போல நான் பிரீஃபாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் நான் ராக்னராக் சீரிஸை கண்டினியூ பண்ணுவேன்னா என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்பட்டு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த எபிலாக் சீரிஸை நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு தான் வரணும். அதனால தான்
தான் இந்த எபிலாக் சீரிஸ்ல எனக்கு தேவையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுன ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையுமே கட் ஷாட் பண்ணிட்டேன். சரி கைஸ், உங்களுக்கு நம்ம சேனல்ல ராக்னராக் சீரிஸை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது நான் வீடியோ வந்து இனிமேல் வாரத்துக்கு ஒருக்கா தான் போடுவேன். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க கோவப்படக்கூடாது. அதே சமயத்தில் நான் வாரம் லாங் வீடியோவா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோவா கொடுப்பேன்றதை என்னால் அஷ்யூர் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். இல்லைனா வாரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த மாதிரி ஷார்ட் வீடியோவாக தான் வரும். ஏன்றதை நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இந்த யூடியூப்ன்றது ஒரு ஹாபி தான். ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபை பில்ட் பண்ணுறதுக்காண்டி நான் யூடியூபோட டைமிங்கை கட் ஷாட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு உங்களால் ராக்னராக் சீரிஸ் பார்க்க முடியும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கவுண்டா 5000 லைக்ஸ் வைக்கிறேன். உங்களால் முடிஞ்சா அந்த 5000 லைக்ஸை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் ராக்னராக் சீரிஸை கண்டினியூ பண்ணுறேன். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனலில் போகிற எல்லா வீடியோயும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXT.